தங்கும் இடம் வந்து சேரும். தங்கும் இடம் நம்முடைய கிரகத்துக்கு வர சொல்றாரு. சரி தம்பி, நம்முடைய நாட்டுக்கு வருகிறாரா என்று சாதி அழைத்து பார்க்கலாமா? நீ கேட்டு போற. யார்? நானு. கேட்கலாம், நீயே கேட்டு பாருங்கண்ணா. நாட்டுக்கு வரப்படார். நான் வந்தால் எனக்கு ஒரு ஆசிரமம் தேவை. நாட்டுக்கு வந்தால் ஆசிரமம் அதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆசிரமம் இருந்தால் மட்டும் போதாது, மணி வேலையில் வேலை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டுமே. மணி வேலை செய்ய வேண்டுமா? நான் செய்கிறேன். நாட்டின் கொற்றவன் சக்கரவர்த்தி நீ செய்யப்படார். தம்பி கண்ணன் இருக்கின்றானே, இவர் எட்டவாள். தமிழ் செய்ய சொல்றான். தம்பி கண்ணா, ஏன்னா நம்முடைய நாட்டிற்கு வருகிறார் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் பணிவிடை வேலை செய்வதற்கு ஒரு நபர் வேண்டுமா? நான் செய்கிறேன் என்று நாட்டின் கொற்றவன் என்றா உன்னை சொன்னால் என்றாரு. ஆமா, அப்படி இருந்தாலும் நம்முடைய தங்கை பார்த்தா பாய் வாங்கி வச்சாரு. அவ்வளவு ஒரு நல்ல பெற்றோர் 25 அடி அந்த வச்சிடும். தம்பி கண்ணா, ஏனால் நம்முடைய தங்கை சுமத்திரை இருக்கின்றால் அந்த மாதிரி செய்ய சொல்லலாமா? அண்ணா, சாதுவாகி முற்றும் துறந்த மகாமுனிவர் நம்ம இல்லத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீங்க. ஆமா, நான் எதுனா சொன்னா அந்த சாமியார் வர உட்கார வச்சிருக்கீங்க. ஆனால் உன் விருப்பம் எதுவோ அதை செய்யுங்கள், நான் வருகிறேன். அண்ணா சுவாமி கேட்டு பாருங்க சாமியார், என்னுடைய தங்கை சுமத்திரை இருக்கின்றால் அரகரா சிவசிவா நமச்சிவாய். பெண்ணா, ஆமா, சரி போனால் போகட்டும். உன் தங்கைக்கு எத்தனை வயது இருக்கும்? 16 வயது இருக்கும். 16 இருக்குமா? சரி, அகட்டும். தம்பி கண்ணா, நம்முடைய தங்கை சுமத்திரை பணிவிடை வேலை செய்ய விட வேண்டாம். அண்ணா கொண்டு விட்டார் சுவாமி. அண்ணா நீங்களே கொண்டு வந்து விடும் போது எனக்கு என்ன குறை இருக்குது? ஆமா, சரி, நம்முடைய தங்கை சென்று அழைத்து வா. யாரா? யாரு? அண்ணா யார? உன்னதாண்டா. சரியா சொன்னீங்கன்னா. ஏண்டா குழந்தையோட பேச்சு 3 மாசம் ஆச்சுன்னா, எப்ப பெரிய அண்ணனால எனக்கு பெரிய அப்ப நாப்படி பார்த்துருக்காரு. சின்ன அண்ணா நீங்க என்னன்னா செய்வீங்க என்னோட ஒரு சண்டை, அதனால பேசுறது இல்ல. ஓஹோ, 3 மாத காலம் ஆயிப்போச்சா? ஏய் காவல், நீ சென்று தங்கை அழைத்து வா. அவர் எத்தனை மாசம் சொன்னாரு? 3 மாதம். நான் 6 மாசம் ஆச்சு பேசி. பேசுறது இல்ல. ஒரு நாள் சொல்லுப்பா. ஏமா நீ ஏன் பேசுறது இல்ல? ஏன் பேசுறது இல்ல? தங்கச்சிட்ட 6 மாசம் ஆச்சு. ஏன் 6 மாசம் சொன்ன அதுக்கப்புறம் இல்ல என் வசதி எனக்கு ஏன் சொல்ல தெரியுங்க? யார் சொன்னாங்க உனக்கு? சரி, ஏன் பேசுறது இல்ல? ஏன் பேசுறது இல்ல? எத்தனை மாசம்? 6 மாதம். 6 மாசம் ஏன் பேசல எனக்கு? ஏன்? ஒரு நாள் ராஜாங்கிட்ட வீட்டுக்கு போனேன். ஆமா, கொஞ்சம் பயந்து இருந்தா போறமான வெயில் கும்புன்னு எரியுது. ராத்திரி 2 கோட்டை அடிச்சு விட்டா அதுல வெயில் கும்புன்னு எரியுது. ஆமா, பயந்து வருந்தா போறமா சில்லு சாப்பிட்டா கொஞ்சம் சில்லு கொஞ்சம் அடங்க இல்ல. ஆமா, சில்லு அடங்க இல்ல. அதனால சுடுசுவ தண்ணி போடுவோச்சு. சுடுசுவ தண்ணி சாப்பிடாச்சு. ஆமா, அதுல இருந்து நான் பேசுறது அத இருந்து நீ பேசுறது இல்லையா? நோ 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 நோ. சரி, நானே சென்று கூப்பிட்டு பாரு. நீ ஏட்டு வந்து விடு. தங்கை சென்று அழைத்து அண்ணா சுபத்ரா. தம்பி கண்ணா, நம்முடைய தங்கை நானே சென்று அழைத்து வரட்டுமா? ஆகட்டும் அண்ணா. தங்கா சுபத்ரா, அண்ணா இங்க வாமா. அண்ணா சின்னண்ணா வணக்கண்ணா. மனம் போல் மாங்கல்யம் என்பார்கள். ஆகட்டுண்ணா. அத்தை குந்தமாதேவி தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிடை வேலை செய்திய தன்மையாக மந்திரபலத்தை பெற்றார். அதை போன்று நீ நல்லபடியாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. மாதவா வணக்கம். இருக்குமா என்ன உன்னோட பேசிட்டே பெரிய தப்பா நினைக்கிறேன். உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த யமஞ்சோறு எத்தனை நாளா வச்சுக்கிறாங்க. அந்த சாமியார் கொடுத்து யமஞ்சோறு குடுத்தீங்களா இல்லையா? எங்க கொடுத்தா அது போற வரைக்கும் ஓசனா கேட்டு போச்சியா? சரி சரி, என்ன பண்ணுங்க? எத்தனை நாளைக்கு வச்சு பார்த்தா? ஆகட்டும், என்ன ஆசீர்வதி. ஆசீர்வதிக்கு இருக்கு. அப்புறம் எங்க பேரு முன்னுக்கு வரணும். 3 மாசம் வருது. 3 மாசமா? நீ ஒரே மாசமா வர வச்சிருக்க தெரியாதா? அண்ணா பெரிய அண்ணா வணக்கம்ண்ணா. தங்கா சுபத்ரா, நல்லா இருக்குமா நீ செய்யறது? என்னண்ணா கூப்பிட்டது நானு. அங்க போய் கேளுங்க. முதல் அவர் தான்
தம்பி கண்ணா, அண்ணா தங்கச்சி கிட்ட பேசுறது சொன்ன பேசுறியடா? என்னடா ஒரு சாமியார் உட்கார வச்சிருக்கிறேன். அந்த சாமியார் முன்னிலையில குழந்தை வந்து அண்ணா வணக்கம்னான்னு மனமுருக குழந்தை வணங்கி இருக்குது. ஆமா, அந்த குழந்தை இடத்துல நான் பேசாம இருந்தா அந்த இந்த வீட்லயே ரொம்ப நிறுத்தணும் போறது நினைக்க மாட்டாரு. அதனால சாமியாருக்காகத்தானே காவல் 6 மாசமா பேசுறது சொன்னா பைத்தியக்கார மச்சான் நீ மகாராஜா உனக்கு தெரியாதா? அது யாரு உட்காந்துருக்கியா? சாமியாரு 3 விட்டு வந்துறாரு. மண்ணாசை, பொன்னாசை, சுருக்கமா சொல்ற 3 விட்டு வருது. சரி, அவர் என்ன நினைப்பாரு? இந்த கட்டிக்காரர் ரொம்ப திமிரு குச்சி போடுது. எதுக்காக எனக்கா பேசுறான்? கொஞ்சம் ஜவுரி குச்சி போடுது. என்ன தப்பா நினைக்க மாட்டேறியா? ஐயா உங்களுக்கு கோசனா அண்ணா என்னை அழைத்த காரணத்தை நம்முடைய நாட்டை தேடி ஒரு சாது வந்திருக்கிறார். அப்படியே செய்ய முடிக்கிறேன். யாரை கொண்டு செய்ய வேண்டும்? எப்படி என்றால் நம்முடைய அத்தை குந்தமாதேவியானவர் 100 மாச மகாபலிவருக்கு 1 வருட காலம் பணிவிடை வேலை செய்து வரத்தை பெற்றார். தன்மையாக இவருக்கு செய்தால் ஏதாவது வரத்தை கொடுப்பார். நல்லவரும் இருப்பார். சென்று ஆகட்டும் அண்ணா. சுவாமி யார் சாமி நீங்க? அங்கே தருமபுரி நகுல சகாதேவர் ஐயோ சேமமா சொல்லுங்க சாமி. இந்திரா பேசுற 4 பேரை சொல்லிவிட்டு 5 பேர் நிலைமையை கேட்கிறாயே. அது ஏன்? அதுல ஒரு நடுப்புறவர் தான் நான் திரும்ப அர்ஜுன் நானே. அவருக்கு 3 அங்காடையாளம் இருக்கு. பிடித்த நகரம் புதிய மச்சரேகை ஆயுத நட்சத்திரம் இருக்கு சாமி. ஆமா. அதுக்குள்ள என் முனப்பதிஷ்டம் மைத்துனா, உனக்கென்று பிறந்தவள் என் தங்கை சுபத்ரா தேவி. அண்ணன் மாற்றிய தாம்பரம் மாற்றியதாக இருக்கட்டும். ஆமா, இதோ பார், உன்னுடைய தாய் தந்தை இந்திராணி சமேதராக இங்கே வீற்றிருக்க. அதை பார் காட்சி தராங்க. இந்திராணி சமேதராக உன் தாய் தந்தை காட்சி தந்து கொண்டு ஆதலால் இந்த இடத்தில் என் அண்ணனுக்கு தெரியாம உங்கள் இருவருக்கும் நான் திருமணத்தை முடிக்கின்றேன். மைத்துனா, என் அருமை தங்கை நினைத்தவண்ணம் உனக்கேற்ற மணாளன் அர்ஜுனன். அண்ணா உங்களை இருமாது கூட்டி மைத்துனா, வெண்புறவி ஒன்று தருகிறேன். அந்த வெண்புறவி என் அருமை தங்கையை செலுத்த என் அண்ணா வருவதற்கு
அண்ணாவை நான் பார்த்துக் கொள்கிறேன். போய் வாங்க. நான் சென்று வருகிறோம். ஆனா சீரத்துல பெரிய நகர் கொடுத்தா எதனா ஒரு வேலை செய்யுங்க. அவரே கோபக்காரு, அவர் ஒருத்தனும் வரணும். என்ன பெரிய நகர் நான் வாங்கிப்பேன். நான் போய் எடுத்துமா? சரியா சார், போய் வா, போய் வா. அண்ணா எங்கம்மா இருக்கிறீர்கள்? அண்ணா, தம்பி கண்ணா, என்ன உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லையா? ஏதாச்சு? அண்ணா என் சும்மா பார்த்தாலே ஏதாச்சு? என்ன நடந்தது? என்ன கேட்கிறியே? ஆமா, அந்த சாமியார் கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சியே, அந்த சாமியார் ஆனவன் மறுமை தங்கை சுபத்ரா தேவி அழைத்து சென்று விட்டார். அழைத்து சென்று விட்டானா? எங்க போயிருக்கான்? எப்படி போனா? இங்கேயா போனா? அதோ வரவனா, அதை விட வேணா, அதோ வரவனா, அதை விட வேணா. தம்பி கண்ணா, அவன் எங்க இருந்தாலும் அவனை விட மாட்டேன். எங்க போயிருக்கான்? எங்கேயோ என் குழந்தை சிவனேன்னு இருந்த குழந்தைய கொண்டு வந்து சாமியார் வந்து விட்டு நானா இனிமே ஓடுத்தாலும் சொன்னான். நீ அதை இனிமே விட்டா ஏன் இதை தப்பு பண்றீங்க? என்ன விட்டா அந்த தள்ளிட்டான். பணிவில வேலை செய்வதற்கு சாமி இருந்தாங்க. தம்பி கண்ணா, அவன் எங்கு சென்றாலும் அவனை விட மாட்டேன். அங்கே சொன்னால் கேட்கிறார் என்று அன்றே வேண்டாமண்ணா, இவர்கள் போலிசாமி போலிசாமி வார்த்தை கேட்டியா? அவர் யார் தெரியுமா? யாரு? நம்ம தங்கையை கொண்டு அவன் தங்கையை பார்த்து நிகழ்த்தானே, அவன் சமய யார் தெரியுமா? அர்ஜுனன் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த சாது அர்ஜுனன் உனக்கு எப்படி தெரியும்? சாயல் பார்த்தா அர்ஜுனன் நிறைய தெரியுதான். அந்த நாட்டிலே போலிசாமிகள் அநேகம் பேர் புறப்பட்டார் என்று அன்றைத்தனே வார்த்தை கேட்டியா? உன்னுடைய வார்த்தையை கேட்காமல் போய்விட்டேனா? ஒன்னும் தெரியாத மாதிரி கூண்டி கொடுத்து வேலை பண்ணுறியா? அவன் எங்கு சென்றாலும் சரி அவனுடைய சிரத்தை கற்றவன். அண்ணா தவறானை கொண்டால் நமது தங்கை அதை விரைவதாக சென்று அத்தையின் குமாரன் அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்று துடிக்கின்ற நீங்கள், ஆமா, அங்கே சென்று அத்தையின் குமாரன் அர்ஜுனனை கொன்றுவிட்டால் நமது தங்கை அறுபட்டவளாகி விடுவார். நம்முடைய குல வழக்கத்தின்படியாக ஒரு மனத்திற்கு மேல் மறுமணம் செய்வது கிடையாது. மறுமணம் கிடையாது. அப்படி அர்ஜுனனை கொன்று நம் தங்கை விதவியாகினார். ஒரு அடி பண்ணிட்டான்னு அந்த அடி முடிச்சு இன்னொரு அடி கொடுக்க மாட்டான். ஆவலால் என் மனைவி ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் மனைவிதான் ஏற்றுக்கொள்வார்களா? யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாய் கொண்ட பாடம் நாயோடு போகுது. என்ன சொல்றீங்க? இருந்தாலும் அந்த வித்திரர் வந்து போனாரு, அவருக்கு என்னடா பதில் சொல்றது? எதை சொன்னாலும் ஏற்க மாட்டியா? ஏன்னா நீ என்ன சொன்னாலும் சரி, அவனை கொல்லாமல் விட மாட்டேன். அவன் எங்கு செல்லாலும் சரி, அவனுக்கு நான் கொண்டு இருக்கிறேன். நீ ஒன்று சொல்ற சரியா? அது சாமி அண்ணா, நாம் செல்வதோ வெப்பகாலம். ஆமா, ஆதலால் இந்த வெயில் காலத்தில் நமக்கு தாகவிடை ஏற்படும். நாங்க நாமத்தை தடுத்துக் கொள்ளுங்கள், போகலாம். நல்லா அண்ணா,
கீழே துப்புங்கண்ணா. அண்ணா எடுத்து போடுங்கண்ணா. அது கீழே துப்புனா தாமல் எடுத்து மறுபடியும் இந்த வாய் அது விலக ஏன் எப்படி போடணும்னு சொல்லி எப்படிடா போட முடியாத? அது போலதான் நான் ஒருவன் அழைத்து சென்ற பெண்ணை மறுமுறை அழைத்து வந்து நாம் இல்லத்திற்கு வைத்தால் அது பெரிய தவறு தானே. ஆமா தவறுதான். அதனால அவனோடு போகட்டும் விடுங்கண்ணா. என்ன நீ சொன்னாலும் சரி அவனை விடமாச்சு. அகபரவண்ணா 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 ராஜாவுக்கு நீங்களோ தாம்பூலத்தை கொடுத்த பின்னால் ஆமா தங்கையின் நிலை அறியலாம் என்று கன்னிகா மாடத்தை சென்றடையே அங்கே தங்கையிடத்தில் இந்த உண்மையை சொல்ல இறந்தாலும் இறப்பேனே வழியே ஆமா கண்ணில்லா புண்ணுக்கண்ணுடைய மகளை நான் மறந்து வாழ்வதை இறப்பதை குழந்தை இறப்பதற்கு சென்றது. அதெல்லாம் குழந்தைகள் மனநிலை அறிந்தேன். தீர்த்த யாத்திரையாக சென்ற அர்ஜுனனை அழைத்து வந்தது நான் தான். கன்னியாசியா ஆளுக்கு அமர வச்சது நான் தான். எல்லாமே ஆமா, குழந்தைக்கு திருமணத்தை கண்ணியத்தோடு முடிச்சு வச்சு பாரு. உங்களுக்கு தெரியாது, நீ தாம்பூலம் மாற்றிய போது என்ன சொன்ன? அண்ணா இந்த திருமணத்தை பார்க்க உனக்கு குடும்பம் இருக்காதுன்னு சொன்ன பாரு. ஆமா அப்படியே சொன்னது என்ன சொன்ன? அண்ணா இந்த திருமணத்தை பார்க்க உனக்கு குடும்பம் இருக்காதுன்னு அப்படியே சொன்னாரா இல்லையா சாமியாரா? கட்சி வரைக்கும் குடும்பம் இல்லாத போச்சு இருப்பா. எதுக்கு இல்லாத போச்சு பா கட்சியில. அதெல்லாம் நம் மருமை தங்கை சுபத்ரா தேவி அர்ஜுனன் சுகமோடு வாழட்டும். ஆமா வந்ததெல்லாம் என் மாதிரிதான் தப்பு. எல்லா வேலையும் பண்ணது அண்ணா இவ்வளவு செய்தும் கூட எனக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது. ஆமா, தங்கை சுபத்ரா தேவியானவர் சீர்வரிசை கொண்டு வரும்படியாக உரைத்திருக்கிறார். நீதான் கொண்டாடணும். கல்யாணம் நல்லபடியா முடிச்சு எந்த தொல்லையும் இல்ல. இப்ப சாப்பாடு போட்டு பொங்கல் வடை பூரி செஞ்சு சரி சீர்வரிசை கொண்டு வரலாம். ஏன் பாக்குறீங்க? பாய் தான் எடுத்து முடியல. அப்புறம் கூட சீர் வச்சு கொடுத்தாருங்க. பார்த்தா சாப்பாட்டுல 4 அண்ணா தம்பி கண்ணா, நீங்கள் இந்த வீதி புறமா போகாதீங்க. ஏண்டா தோட்டத்துக்கு புறமா போயிடுங்க. பின்பக்கமா. ஆமாண்ணா, பிறப்புக்கு கசப்பு இல்லண்ணா. இவ்வளவு செய்தீங்களே. ஆமா அந்த விதிருக்கு என்ன பதில் சொல்ல போற? பாத்தியாடே, அந்த விதிரருக்கு தாமரை மாட்டியாச்சு. எப்படி என்றால் நம்முடைய தாயாதி பானுகோபன் இருக்கிறார் அல்லவா, அண்ணனுடைய மகள் பானுமதி திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார். இது சரியான போச்சு. அண்ணா நீங்கள் சென்று சபையோர்களே, செங்காடு மாசுராமணி ஆசிரியரும் அவருடைய புதல்வராக விளங்கும் தங்கவேல் ஆசிரியரும் போட்டியிட்டு எழுதிய கதை சுபத்திரை பரிணயனம், சுபத்திரை திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம். அங்கே பலராம சக்கரவர்த்தி திருமணம் முடிந்த பின்னால் தங்கைக்கு சீர்வரிசை எடுத்துச் செல்வதோடு இந்த நாடகம் முடிவுறுகிறது. இதுகாரும் பரிந்தும் எங்களுடைய நாடகத்தை கண்டுகளிக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய திருவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்மாள் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.